வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்கால இந்தியர்களுக்காக யார் அவர்கள்? இன்றைய குழந்தைகள், அதாவது 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரீட்சை காலில் உட்கார்ந்த உடனே ஒரு சின்ன ஃபியர் வரும். பப்ளிக் எக்ஸாமினேஷன் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய பெயர், அட்ரஸ் எல்லாமே எழுதிடலாம். அதுக்கு பின்னால் கீழே கொஸ்டின்குள்ளே வரும் பொழுது ஃபஸ்ட்டு உங்களுடைய பென்சிலில் எது சரியான பதிலோ அதில் ஒரு சின்ன டாட் மட்டும் வச்சுருங்க. இது சீக்ரெட் ஆஃப் யுவர்ஸ். இதை டாட் வச்சுட்டு கடைசி கொஸ்டின் வரைக்கும் வாசிச்சுட்டே போங்க. அதில் உங்களுக்கு சரியான ஆன்சரை டாட் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் டாட் வைக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், மற்றவங்க யாருக்கும் அதை தெரிவிக்கக்கூடாது, காமிக்கக்கூடாது. சரி, முடிச்சதுக்கு பின்னால், கடைசி வரைக்கும் முடிச்சதுக்கு பின்னால் அடுத்து ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஆன்சர் எழுதும்போது ஒரு கொஸ்டினுக்கு தெரியல அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் த டைம். அடுத்த ஆன்சர்ஸ்லாம் முடிச்சிருங்க. மறுபடியும் 3வது ரிப்பீட்டு வரும் பொழுது உங்களுக்கு ரீகால் ஆயிரும். நீங்கள் படித்தது தான் வரப்போகுது. நீங்கள் ஒவ்வொன்றுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ண படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். 3rd ரவுண்டு ஃபஸ்ட்லேருந்து போகும்போது ஃபுல் அனலைஸ் ஆகிடும், பக்காவாக இருக்கும். ஓகே, யுவர் ரிசல்ட் இஸ் 100% சக்ஸஸ். தேங்க்யூ.